ஐயா வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோ எதுக்குன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. என்னடா புதுசாக நேம் சேஞ்செலாம் போட்டிருக்க. ஆமாம், நம்ம பேரை வந்து மாற்றலான்னு இருக்கோம், யூடியூப் சேனல் பேரை. ஏன்டா திடீர்னுட்டு அப்படின்னு கேட்பீங்க. நம்ம பேர் என்ன வச்சோம்? விக்கி விலாக்ஸு. விக்கி விலாக்ஸ் வச்சதுனாலே என்னவோ தெரில, விலாக் எடுக்கணுன்னே மைண்டு போகுது. அதனால கண்டென்ட் வீடியோ போடணுன்னு தான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் கண்டென்ட் வீடியோ தான் போடலான்னு இருந்தோம். இந்த ஒரு விலாக் எடுத்ததுனால அடுத்தடுத்து அப்படியே விலாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விலாக் வீடியோவாக போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டீம் கரெக்டாக செட் ஆகலை. கேமராமேன் நம்மளுக்கு யாரும் இல்லை. அதே மாதிரி கண்டென்ட்டு, கேமரா கிடையாது, கண்டென்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே போய் பிளாங்காக இருக்குது, என்ன பண்ணுறது விலாகு. நீங்கள் போகிறோம், அந்த இடத்த சுற்றி காட்டுறோம். அது என்ன ஃபஸ்ட் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த பிளாங்காக போனது. அது ஆரோவில் பற்றி கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அது ஆரோவில் பற்றி நான் சொல்லியிருக்கணும், அதை மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வியூஸும் நிறைய போகலன்னு நீங்கள். விலாக் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு செட் ஆகாது. இனிமேல் நம்ம வந்து கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கண்டென்ட்னா எப்பட்றா, சும்மா எல்லாரும் மாதிரியும் ரியாக்ஷன் வீடியோ உட்காந்து போடலாமா அப்படின்னு யோசிக்கிறியா அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மற்றவங்க பண்ண வீடியோவை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மலேஷ் கண்ணனு, அதுக்கப்புறம் காத்தாடி கிளப்பு, அதுக்கப்புறம் காமெடி ரீல்ஸ்லாம் நிறைய வருதுல, அந்த நாய்க்கு வந்து வாய் வச்சு பேசுறது, அதெல்லாம் எடுத்து அவங்களோட வீடியோவுக்கு போட்டு அவங்க வந்து கீழே வந்து சின்னதாக வீடியோ வந்து ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி போட்டுறாங்க. அது வந்து ஓன் கண்டென்ட் கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே உக்காந்து பேசின்னு இருக்க, யூடியூப் சேனலாக முடிச்சுட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ட்டு ஜேகே தமிழ், சத்யா, அவங்க வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அவங்களாம் பாருங்கள், மோஸ்ட்லி கண்டென்ட் தான் போடுறாங்களே தவிர விலாக் எதுவுமே போடுறது கிடையாது. அதே மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன். இந்தமாதிரி விலாகு பேர் வச்சதோ என்னவோ விலாகுன்ட்டு, அதனால் விலாகாக எடுக்கணுன்ட்டு தோணுது. நிறைய பேர் விலாக் வரலையா அது வரலையான்னு கேட்டுக்கிறாங்க. விக்கி விலாக்ஸ்ன்னு வச்சதுனால விலாக் தான் எடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் நம்ம பேரை வந்து ஸ்டார்டிங்கே கொஞ்சம் தப்பாக யோசிச்சு வச்சிட்டோம். கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கணும். அது இல்லாமல் கண்டென்ட்டுக்கு இல்லாமல் நம்ம வந்து விலாகுன்னு வச்சதுனால விலாக் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் போயிடுச்சு. கண்டென்ட்டு சைட் பை சைடு எதுவுமே இல்லை. கடந்த ஒரு 2 வாரமாக எங்கன்னா போனால் தானே விலாக் எடுக்கிறது. என்னோடய ரொட்டீனே வந்து காலையில் எழுந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வரத்துக்கே 8 o'clock ஆகிடும். 8 o'clock மேலே எதனா படம் பார்ப்பேன், இல்லைனா கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். அதுக்குள்ளே நைட் ஆகிடும், தூங்கிடும். இதுதான் என்னோடய ரொட்டீன், ஒரு டேவோட ரொட்டீனு. இதில் நான் எங்கேருந்து எடுத்து விலாக் வெளியே போயிட்டு சண்டே கம்பல்சரி மேட்ச் ஆடுவோம், அதனால் சண்டேவும் எடுக்க முடியாது. சாட்டர்டே ஒரே நாள் வந்து எனக்கு ஃபஸ்ட் சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டே ஆஃபீஸ்னால நடுவில் எந்த சாட்டர்டேவும் லீவ் இருக்குது. ஆனால் அதான் சொன்னேனே, கரெக்டான டீம் அமைஞ்சால் பண்ணலாம். அதனால் நம்ம விலாக் சேனலை வந்து கண்டென்ட் சேனலாக மாற்ற போகிறேன். அதனால் பேர் மாற்றம் பண்ண போகிறோம். அதான் பேர் என்ன மாற்றலான்ட்டு உங்கள்கிட்ட கேட்டால் எப்படின்னு நீங்களும் சொல்ல போகிறதில்ல. அதனால் நானே தான் கண்டுபிடிச்சிக்கிறேன் பேர். அதனால் பேர் மாற்றத்துக்கு ஒரு ஜோசியர்கிட்ட போகலான்னு இருக்கேன். போவோமா ஜோசியர்கிட்ட? ஐயா வணக்கம். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே யூடியூப். யூடியூப்பில் வர்ற பையன் தானே நீ? உன்னை பார்த்துருக்கேன்னு நினச்சேன். ஆமாம், உன் சேனல் பேர் என்ன? ஐயா அதை பற்றி தான் பேசலான்னு வந்திருக்கேன். அதை பற்றி என்னையா பேசணும்? ஆமாம், யூடியூப் சேனலோட பேர் மாற்றணுங்க ஐயா. பேர் மாற்றணுமா? யூடியூப் சேனல் பேர் என்ன? விக்கி விலாக்ஸுங்க ஐயா. விக்கி விலாக்ஸ் நல்லா தானே இருக்கு, எதுக்கு மாற்றிக்கிட்டு? ஆமாங்க ஐயா. அப்புறம் எதுக்கு மாத்துற? இல்லைங்க ஐயா, விலாக் செட் ஆகாமல்
வேற ஏதாவது செட் ஆகணும்னா யூடியூப்பை விட்டு போங்க ஐயா. பேர் தானே மாற்றிடலாம். சரிங்க ஐயா. பி விளாக்ஸ் எப்படி இருக்க வேணாங்க. வேற ஐயா அந்த விக்கி வேண்டாமா? அது இல்லை, விளாக்ஸ் வேண்டாம் வேண்டாமா? ஆமாம், நார்மலாக வேணும்னா என்ன பண்ணு, திருப்பாட்சியில் வர மாதிரி 3 சீட்டு எழுதி போடு, அதில் ஒரு சீட்டு எடு, அதுதான் உன் யூடியூப் சேனல் பேர். ஓகேயா? ஓகே தோழர்களே, இது ஜோசியரை பார்த்துட்டு வந்தாச்சு. அவர் திருப்பாச்சி படத்தில் வர மாதிரி 3 சீட்டு போட்டு எழுதி பார்க்க சொன்னார். அதில் ஒரு சீட்டு எடுத்திருக்கோம். என்னன்னு பார்ப்போமா? நம்மளோட புது யூடியூப் சேனல் பேர் தலைக்கீழே தெரியுதான்னு தெரில, விக்கி வைப்ஸ் சேனல் பேரை மாற்றியாச்சு. இனிமேல் இவருக்கு பதில் இவர், லோகோவும் மாற்றியாச்சு. இவருக்கு பதில் இவர். இனிமேல் நம்ம யூடியூப் சேனல் பேர் விக்கி வைப்ஸ். வைப் பண்ணுறோம். நம்ம சிம்பிளில் எந்த மாற்றமும் கிடையாது. வி விளாக்ஸ்னு வச்சுருந்தோம், விக்கி விளாக்ஸ் விக்கி வைப்ஸாக மாறுது. விவி அதே தான் இருக்குது. அதனால் என்ன விக்கி வைப்ஸில் நம்மளால் முடிஞ்ச வைப்ஸ் பண்ணுறோம், கண்டென்ட் வீடியோ போடுறோம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த ரூமில் இருந்தால் வீடியோ வரும். விளாகு இதுக்கு மேலே வராது. இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் தனி டீம் எதனா செட் ஆனால் விளாக் வர வாய்ப்பு வேண்டாம். அது ஏன் முன்னாடியே பேசணும், செட் ஆனால் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம கண்டென்ட் வீடியோஸ், எதனா கான்ட்ரவர்சி பேச்சு, இப்போ நானே வந்து அப்படின்னு கேட்டிருந்தா ஃபேமஸ் ஆகிப்போனான்னு தெரியாது. ஆனால் மணிச்சோக்கா ஃபேமஸ் ஆகிட்டாங்க இந்த வீடியோவிலேருந்து. நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ நடக்கும். ஓகே தோழர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் டு விக்கி விளாக்ஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. வீடியோ முடிஞ்சு.